ஏங்க சொல்லிட்டாமுற தினம் ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறேன்னா, நிறைய பேர் இப்போ இருக்கிற லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த கோவப்படக்கூடாதுன்றதுக்கு அப்பயே ஒரு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போய்கிறாரு. அதான் சொல்ல போறேன் பாரு. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திரும்ப சொல்ற மாதிரி, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன மீனிங்னா, தன்னுடைய கோபம் பலிக்கின்ற இடத்தில் அந்த கோபத்தை காட்டாமல் அடக்கியவனே சினத்தை காப்பவன் ஆவான். மற்ற இடங்களில் அவன் கோபத்தை காத்தால் என்ன காக்காட்டா என்னன்றாரு. எங்க கோபத்தை அடக்கணுமோ அங்க அடக்கணும், அங்க அடக்காம வேற எங்கன்னா கோபத்தை அடக்கிறதுல ஒரு யூஸ் இல்லைன்றாரு. இது எதுக்குன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்லையும் சரி வீட்லையும் சரி, நம்ம கோவம் காமிச்சோன்னா அவங்க திரும்ப அடிக்க மாட்டாங்கன்ற இடத்துல தான் கோவத்தை காமிப்பாங்க. அவன் திரும்ப அடிக்கிற மாதிரி இடத்துல கோவத்தை காமிக்க மாட்டாங்க. இது தற்காப்புக்கோசம் அவங்க கம்முன்னு வந்துடுவாங்க. ஆனா அவனோட டம்மி பீஸா இருப்பாங்க, அவங்க கிட்ட எகிரிங்க போவாங்க, பாடுறா வேற வாடா வாடான்னு போவாங்க. அதே தான் அவர் சொல்றாரு, நீ டம்மி பீஸ் ஆகிற இடத்துல நீ போய் கோவத்தை காமிக்கிறது கோவம் கிடையாது. நீ எங்க கோவத்தை அடக்கணுமோ அங்க அடிக்கிட்டு வந்தாதான் அதுதான் கோவம் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் கிட்ட கோவத்தை, ஆமா ஒய்ஃப் கிட்ட கோவத்தை காமிப்பாங்க. ஆபீஸ்ல இருக்கிற கோவத்தை வீட்டுல காமிப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற கோவத்தை போய் ஆபீஸ்ல காமிப்பாங்க ஒரு சில பேர். அது மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஓகே மக்களே, இதான் இன்னைக்கு திருக்குறள். நீங்க எங்க இது மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க, எப்பப்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே.